இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. இதுக்கான லாரன்ஸ் சீரிஸ் சென்டர் வந்து என்ன சென்டர் வேணும் உங்களுக்கு? ஐயில் எழுதணும். ஆனால் நான் எந்த ரீஜியன் சொல்லலை, நீயா ரீஜியனை சூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா மேக்ஸிமம் ரீஜன் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இது எங்கே வேலிடோ, இந்த லாரன்ஸ் சீரிஸ் Z = I சாரி சென்டர் I இருக்கும்போது எந்த இடத்துல வேலிடோ அந்த இடத்துல எழுதுங்கன்னு தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அது வேலிடோ எங்கங்கிறத நான் சொல்கிறேன் எழுதும்போது. ஒரு சில இடத்துல நமக்கு முன்ன போட்ட மாதிரி ரீஜன் கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா நம்மளாம் ரீஜன் எந்த ரீஜன் அசியூம் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். ஸோ அப்போ லாரன்ஸ் சீரிஸ் மேபி எங்கே இருக்கலாம்? I சென்டர்ன்றது இங்கே. அப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த ஏதோ ஒரு ரீஜனில் தான் எழுத போகிறோம். அது எதுவும் தெரியாது, இந்த ரேடியஸும் தெரியாது, இந்த ரேடியஸும் தெரியாது. இப்போக்கி இருக்கட்டும். அப்போ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் குறித்து சொல்லுங்கப்பா. சரி பரவாயில்ல, லாரன்ஸ் சீரிஸ் வந்தான்னா டெய்லர் சீரிஸ் வந்தாங்க. சரி பரவாயில்ல, அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டெய்லர் சீரிஸ் வருது. அப்போ நெகட்டிவ் பார்ட் வராது. கரெக்டு தான். பரவாயில்ல, இது எழுதுவோம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். சரி பரவாயில்ல, இதுக்கு எழுதுவோம். அப்புறம் நம்ம பார்ப்போம். லாரன்ஸ் சீரிஸு அதுவும் ஒரு டெய்லர் சீரிஸ் தான். லாரன்ஸ் சீரிஸில் நெகட்டிவ் பார்ட் இல்லைண்ணா, நெகட்டிவ் பார்ட் வருதா வரலன்றது அப்புறம் பார்க்கலாம். என்னது -1? கரெக்டாக அது ஏய் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தானே இது. ஒன் இது 1 2 தான். செக் பண்ணுப்பா, கரெக்டு தானா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், சென்டர் ஐக்கு மாற்றணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆமாம் Z- இங்கே நமக்கு எப்பவுமே சென்டர்னா Z-I இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். அப்போது Z-I + I, ஆமாம் +I இங்கே இருக்கிற ஒரு -1 இப்படி எழுதிக்கணும். Z-I + I -2 இது எழுதிக்கணும். மைனஸ் இப்போ பாருங்கள் I -1 I -1 காமனாக வெளியே எடுத்துட்டாக்க என்ன வரும்? Z-I / I -1 இங்கே என்ன வரும்? +1. கரெக்டா? மைனஸ் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிருந்து I -2 காமனாக எடுக்கணும். I -2 காமனாக எடுத்துக்கணும். Z - I / I -2 +1. இப்போ நமக்கு இது 1 + x ஃபார்மெட்டில் இருக்கு இல்லையா? அதான் 1 + x + 1. அப்போது -1/I -1 அந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு வந்து கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 1 + Z - I / I -1 ஹோல் இன்வர்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலா எங்கே வேலிடு? அது ஒன்று இருக்கு இல்லையா? இது எங்கே வேலிட்னா Z - I / I -1 இதனுடைய வேல்யூ <1 இருக்கும்போது வேலிட். அப்போ Z - I ஆல்வேஸ் இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்தால் என்ன ஒரு I -1க்கு √2. அப்போ நம்ம எந்த ரீஜனில் எழுதுகிறோம்? இங்கே எழுதிட்டுருக்கோம். சரி இங்கே எழுதிட்டுருக்கோம். ஓகேவா? ஒருவேளை லோயர் பவுண்டு கூட கொடுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோம்? சேம் தானே. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது என்னது? இதனுடைய வேல்யூ <1 இருக்கணும். கரெக்டாக? இதனுடைய வேல்யூ <1 இருந்தால் தான் இங்கே எழுத முடியும். இங்கே 1/I -2 1 + Z - I / I -2 ஹோல் இன்வர்ஸ். இது எப்போ வேலிடுனா Z - I / I -2 <1. அப்போ Z - I இது என்ன இருக்கும்? இது என்னப்பா? √5.
அப்போ நம்ம இதில் மினிமம் எடுக்கணும், இதுலேயும் மினிமம் எடுத்துக்கணும். இதுலேயும் மினிமம் எடுத்தால் தான் அந்த இடத்துல தான் என்னவா இருக்கும், இது ரெண்டுமே வேலிடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல எழுத முடியுன்றது தெளிவாக கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் கேட்டாலும் கேட்கலாம். இந்த லாரன்ஸ் சீரிஸ் எழுதுங்க, இது எங்கே வேலிடாக எழுத முடியும். அப்போ நமக்கு ஆனல்ஸ் ரீஜன் எது, ஐயிலேருந்து ஏதோ ரேடியஸ் ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் ஒன்னா, இந்த இடத்துல ஆனலஸ் ரீஜனே வராது, அந்த பாயிண்ட்டை தவிர மீதி வராது. அதனால தான் இங்கே 0 போட்டிருக்கோம், அந்த பாயிண்ட்டை தவிர. ஏன்னா இது வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அனலிட்டிக் ஃபங்க்ஷன் தான், கரெக்டு தான். ரீஜன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நீ ஃபங்க்ஷனை வெளியே எடுக்கட்டா கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுக்கட்டா. நான் ரீஜன் கொடுக்கல, அதனால தான் சம் போட்டால் தான் தெரியும் ரீஜன் எது வரும்னே. அதனால தான் நான் ரீஜன் கொடுக்காம இதெல்லாம் போட்டு வந்தேன். இதை நானாக தான் எழுதிட்டு வந்தேன். இது எந்தெந்த இடத்துல வேலிடு, இது எங்கே வேலிடுனா <2 இருக்கும்போது, சரி <1 அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மாதிரி தான் எழுதுறோம். இதை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ஒரு சில இடத்துல காமனாக அந்த ஜெட்லாம் வெளியே எடுத்தீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர் சீரிஸில் ஒரு லாரன்ஸ் சீரிஸ், அது சம் வரும்போது பார்க்கலாம். ஆன்லைனில் புரிஞ்சுதான் நம்ம என்ன பண்ணணும். அதுக்குமே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரிக்கலாம். அது மேலே நீ அதை கண்டுக்கே தேவையில்ல. அப்படின்னா அது நீ ஏதோ ஒரு டிகிரி வச்சுட்டு நீ இதுக்கு மட்டும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரித்து எழுதிட்டு லாஸ்ட்டில் அதை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்டர் மாற்றும் போது நீ இங்கே ஒரு +or-1 ஆட் பண்ணி இந்த பவர் சீரிஸ் போட்டு தான் போடணும். அது போட்டு தான் போடணும். அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த பவர் 4 இதுக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணணும். அவ்வளோ பெருசாக கேல்குலேஷன்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்லாம், ஏதாவது ஒரு கொஞ்சம் டைமில் போடுற மாதிரி தான் கேட்பான். ஸோ நெக்ஸ்ட் போவோமா. அதுக்கு வந்து 5/4 ஏதோ சொன்னாங்கல்ல, அதுதான் ஆன்சர்ப்பா. ஒரே நிமிஷம் வாங்க. ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். Z-12.
இது என்ன சொல்லுது கொஸ்டின்? ஆனா Radius ரேடியஸ் of ஆஃப் convergence. கன்வர்ஜன்ஸ்ல அந்த எல் தானே கண்டுபிடிக்க சொல்றாங்க. எந்த பவர் சீரிஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க? கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க புரிஞ்சுதா? இந்த இந்த சீரிஸ் எங்க வேலிட்னா இது ரெண்டுமே எங்க ஈக்குவல்னா யூனிட் டிஸ்க்ல பாசிட்டிவ் அப்பர் ஆஃப் யூனிட் டிஸ்க்ல தான் வேலிட். ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ் எங்கே கன்வெர்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. இது ஏன்னா எங்கே கன்வெர்ஜ் ஆகுது? 1 + 2z + 3z² அது ஏதோ ஒரு சீரிஸோட இது மாதிரி இல்லை. யூனிட் டிஸ்க்குள்ள 1 - z whole power -2 இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும்? 1/1 - z. ஆமாம் தானே? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? லாகா? அதான் -1 வரும், திரும்ப மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதுதானா? அப்போ இது பார்த்தா உங்களுக்கு இதை லிமிட் சுப்ரீமம் வேல்யூ கேட்குறாங்க. நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னா 1/லிமிட் சுப்ரீமம் ஆஃப், கரெக்டா? சுப்ரீமம் ஆஃப் mod a n. அப்போ நமக்கு இது வேணும். அப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இருக்குது, கரெக்டா? அப்போ இந்த சீரீஸும் இந்த ஃபங்க்ஷனும் இதுவுமே சேம் an z minus 2i whole power n, கரெக்டா? 2i இந்த சீரீஸை வச்சு இதுக்கும் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கால்குலேட். அதாவது இது அவங்க சொல்லியிருக்காங்க இதுவும் இது ஈக்குவல்னு சொல்லிட்டு சென்டர் 2iல இருக்கும்போது அப்போ நமக்கு சுப்ரீமம் ஆஃப் an தான் தேவை. ஆனால் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இது மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் இதுக்கும் உள்ள மினிமம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னது புரியுதா? நம்ம இதை தான் கால்குலேட் பண்ணணும். சொல்லுங்க. அப்ப அங்க n+1 an இல்லையா? ஏமா இது ஒண்ணுதானம்மா? அதானே. அப்ப an n+1 எடுத்துக்கலாம்ல. an 1 + n எடுத்துப்பியா? an 1 + n எடுத்தா உனக்கு ஆன்சர் வருதா பாரு. அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுல்ல. ஏன்னா இங்கே பாரு, இந்த an + 1 சென்டர் நமக்கு மாறி இருக்கு. இது சென்டர் 0, இது சென்டர் வேற. அப்போ நமக்கு அந்த an மாறும். an வெவ்வேறு தானே மாறும். சேம் சென்டர் இல்லை, இது வேற சென்டர். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேமா இருக்காதா? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேமா? சென்டர் மாறினா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சேமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? 1 வரும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் சேமா வரலப்பா சென்டரை மாற்றின பிறகு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது எடுப்போம் இருங்க. கவுண்ட் ஃபங்க்ஷன் சென்டரை மாற்றின பிறகு சென்டரை மாற்றின பிறகா? சேம் கன்வர்ஜென்ஸ் தான் உள்ளோம். டிரான்ஸ்லேட் தானே பண்ணுறோம். ரேடியஸ் சேமா தான் இருக்கும். டொமைன் தான் மாறும் நினைக்கிறேன். நீங்க சென்டர் மாத்தும்போது சிங்குலர் பாயிண்ட்க்கும் அந்த சென்டரோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், கரெக்டாக. இன்னும் சிங்குலர் பாயிண்ட் ஒன்று இருங்க அதை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஜென்ரலாக இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்க. என்னன்னா ஒரு பவர் சீரிஸ் இருக்குது ஏதோ ஒரு சென்டரில், அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர்னா சென்டரை மாற்றி பவர் சீரிஸ் எழுதுனா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கும்.
கிராஃபிக்கலாக யோசிக்கும்போது இவன் சொன்ன மாதிரி மாறுதுன்னு தோணுது. ஆனால் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். எப்படி மாத்துவீங்க? ஒரு பாயிண்ட்ல நெய்பர்ஹுட்ல ஒரு பாயிண்ட் அதுக்கு மேல இங்கே வராது. அப்ப இதுக்குள்ள இங்கே வாருப்பா. அனாலிட்டிக் வரும். அப்படிலாம் இல்லை, அது வேற. இப்போ 1/1 - z எடுத்துக்கோ. இது 1ல் அனாலிட்டிக் கிடையாது. ஆனால் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சென்டர் 0 வச்சு இப்போ எக்ஸாம்பிளே கிரியேட் பண்ணி பார்ப்போமே என்ன வருதுன்ட்டு. அதை போடணுமா? பவர் சீரிஸ் அந்த ரீஜனுக்கு தான் ஒர்க் ஆகும். வெளியே ஒர்க் அவுட் ஆகும். வெளியே வேல்யூ எடுக்கும். அதான் இங்கே பாருப்பா, இது இது அனாலிட்டிக் தான். யூனிட் டிஸ்கில் அனாலிட்டிக். இந்த யூனிட் டிஸ்கில் இதுக்கான பவர் சீரிஸ் கன்வெர்ஜ் ஆகும். இதுவே அனாலிட்டிக்கின் அவுட் சைடு யூனிட் டிஸ்க்லையுமே அனாலிட்டிக் தான். ஆனால் அங்கே சீரிஸே கன்வெர்ஜ் ஆகாது. அதே சீரிஸ் வேலிடாக எடுத்தனா கன்வெர்ஜ் ஆகாது. இல்லை, இதே டேர்மில் இதே வேற ஒரு நம்பரை போட்டுனா கன்வெர்ஜ் ஆகாது. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வராதுன்னா சென்டரை மாற்றி பார்க்கணும். அதே சென்டருக்கு வராது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். சென்டரை மாற்றினா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வரலாம். அவன் சொன்னான் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, அதே 1/1 - z. இந்த ஃபங்க்ஷன் சென்டர் 0 வச்சு ஏதோ ஒரு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கிராஃபிக்கலாக வியூ பண்ணுவோம் சொன்ன மாதிரி. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்னென்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட்டுக்கும் அந்த சென்டருக்கும் உள்ள மினிமம் டிஸ்டன்ஸ். சிங்குலர் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இதுதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சென்டர் 0. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இங்கே மட்டும் தான் இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போது அடுத்து அப்படியே சென்டரை நான் இங்கே மாற்றுறேன். அப்போது இந்த இடத்துல அனாலிட்டிக் தான். இதுக்கு சென்டர் அதே ஏஎன் அதே சேமாக வரணும்னு அவசியம் இல்லை சென்டர் மாற்றும் போது. டிரான்ஸ்லேட்லாம் இல்லை. பவர் சீரிஸ் வேறு எழுதுகிறோம். பவர் சீரிஸ் வேறு எழுதும் போது ஏஎன் எல்லாமே மாறும். அதனால ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் மாறும். நம்ம பவர் சீரிஸ் வேறு எழுதுகிறோமா? சென்டர் மாற்றி எழுதும் போது பவர் சீரிஸ்லாம் வேறு மாறும். அதனால ரேடியஸ் ஆஃப் ஏஎன் மாறும். ஏஎன் மாறுறதுனால ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸும் மாறும். ஓகேவா? டிரான்ஸ்லேட் பண்ணல இந்த இடத்துல. மோனிஷா புரிஞ்சதா என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னு? புரியல? சரி, இங்கே வா. இந்த சென்டர் 0 வச்சு இங்கே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்கிற ஏதோ ஒரு எஃப்க்கு சிங்குலர் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான். அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸில் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி போட்டோம். இதே ஃபங்க்ஷன் சென்டரை இங்கே வச்சு ஒரு பவர் சீரிஸ் எழுதுனேன். அது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1/1 - z இங்கே வச்சு எழுதும் போது சிங்குலர் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸும் இதுக்கும் அந்த சிங்குலர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். அப்போ இது என்ன இருக்கும்? கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் மாறும். உனக்கு டவுட்னா இதுக்கு 1 கண்டுபிடிச்சிங்களா? அப்போ சென்டர் நான் மாற்றி எழுதியே காமிக்கணுமா? ரொம்ப பெருசாக போகும் உங்களுக்கு. இது உங்களுக்கு தெரியும், யூனிட் டிஸ்கில் தான் வேலிட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1 தான் தெரியும். இப்போ நான் சென்டர் இதுக்கு மாற்றி எழுதுறேன். z-1 போட்டுக்கிட்டா ஓகே. 1 - z சென்டர் ஒரு 2 போட்டுப்போம். அப்போ தான் 2 இல்லை ஒரு கிட்டத்திலே மாற்றினா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு சென்டர் ஒரு -5 + 5. ஓகேவா? இதுக்கான சீரிஸ் எழுதுவோம். இது எழுதி காமிச்சா தான் புரியும்னு நினைக்கிறேன் மோனிஷாக்கு. ஸோ இது 1/6 - z-5 கரெக்ட். இது ஓகே. அப்போ இந்த +5 எங்கே போடுவோம், -5 எங்கே போடுவோம். அப்போ -5னா -4 போடுவோம். இது எழுதுறது கரெக்டாக? இது ஈக்குவல் தானே? -4 மைனஸை காமனாக எடுத்தாச்சு. ஓகே. இப்போது நமக்கு இது எங்கே வேலிடாக வரும்போது எழுத போகிறோம். -4 காமனாக எடுத்துப்போம். -4 காமனாக எடுப்போமா? ஓகே.
இதை கேல்குலேஷன் போட்டு ஏஎன் டைம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஎன் டைமை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏஎன் டைம் கண்டுபிடிக்கிறது ஒன்று தான். இந்த சென்டரையும் சிங்குலர் பாயிண்ட்டையும் கேல்குலேட் பண்ணணும். அதே தான் திருப்பம் அங்கேயே தான் வந்து நிற்போம். இதுக்கு சென்டர் வந்து 5, சிங்குலர் பாயிண்ட் 1, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜஸ் 4 அப்படி கேல்குலேட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஏஎன் டைமை கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதுதான் கிடைக்கும். அப்போது நமக்கு தேவையானது இது ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும் நம்மளால், என்ன கிவன் இன்ஃபர்மேஷன்லேருந்து. ஏன்னா 1 இருக்கும்போது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கரெக்ட். இது எங்கே வேலிடு? Z-5i/4 இந்த இடத்துல தான் வேலிடு சீரிஸ். இந்த இடத்துல தான் கன்வெர்ஜ் ஆகும். அப்போ இங்கிருந்தே நீங்கள் கெஸ் பண்ணலாம் 4 தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். சொல்லு மோனிஷாவுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தலைமையில கை துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க 2-3 பேர். புரியுதா முத்துமணி? சார் இங்க சென்டர். ஸோ நான் இருங்க, இப்போ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மாறலாம் எக்ஸாமில் கண்டிப்பாக. திரும்ப சொல்கிறேங்க நீங்கள். நீங்க சென்டர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஏஎன்ஸும் வேரி ஆகும்ல? ஏஎன் மாறும் கண்டிப்பாக. ஆனா கிவன் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏஎன் வந்து வேரி ஆகாம தானே எழுதிருக்காங்க. எங்க மாறாம இருக்கு? அது ஏதோ ஒரு சீக்வென்ஸ். இது ஏதோ ஒரு ஏஎன் 2iக்கு எழுதும்போது கிடைக்கிற ஏஎன்ஸும் about 0க்கு எழுதும்போது கிடைக்கிற ஏஎன்ஸும் சேம்னு தானே கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க? இப்போ summation an z-2i the whole power n is equal to 1 plus 2 plus ன்னு எழுதிருக்காங்களா? அப்படின்னா a0 வந்து 1, a1 வந்து 2 அப்படி நம்ம எடுத்துக்க கூடாதா? இல்ல இங்க சென்டர் பாருங்க. இந்த சென்டரும் பாருங்க. அதுல எப்படி ஏஎன் சேமா இருக்கும்? சீரிஸ், அந்த சீரிஸோட சம் அந்த இடத்துல சேமா இருக்கும்ன்றாங்க அப்பர் பிளேன்ல. சரி, அந்த இந்த ரீஜியன்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோ நேரம் ஒரு ஏதோ ஒரு சீரிஸ் சென்டர் 0 வச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 1 இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம். இதே எக்ஸாம்பிள் அதே தான் 1/1 - z. இது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் 1. சென்டரை மாற்றி வேறு இடத்துல எழுதும் போது சேம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வராது. இந்த ஃபங்க்ஷனுக்கே சென்டர் இந்த இடத்துல எழுதுனோம்னாக்க ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் மாறும். ஓகேவா? அப்படி நீங்க அந்த மாதிரி சென்டர் மாத்துறப்போ உங்களுக்கு அந்த சிங்குலர் பாயிண்ட்டும் மாறும் தானே? சென்டர் மாத்தும் போது எப்படிமா சிங்குலர் பாயிண்ட் மாறும்? அதே சென்டர் அதே ஃபங்க்ஷனுக்கு தான். இப்போ சரி, உனக்கு என்ன சென்டர் வேணும்? நீ என்ன பண்ணாலும் ஒரு ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி தான் போடுவோம். என்ன பண்ணாலும் நீ டினாமினேட்டர் எங்கே 0 ஆகுதுன்னா அதே பாயிண்ட்ல தான் 0 ஆகும். புரியல மோனிஷாவுக்கு? சரி, எல்லாம் திருப்பவும் திங்க் பண்ணுங்க. அதே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே ஆன்சருக்கு வருவோம். ஓகே, நமக்கு என்ன கிடைச்சது? இந்த சம்மேஷன் ஏஎன் z-2i ஹோல் பவர் n வந்து இந்த சீரிஸோட சம் யாருனாக்க 1/1 - z². z - whole square. ஓகே, அப்போ நமக்கு இதுதான் தேவை. ஆனால் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தெரியும். லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod an இந்த nth ரூட் ஆஃப் an. அப்போ நமக்கு இதுதான் தேவை. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி என்னென்னா இந்த ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட்டும் இந்த சென்டருக்கான சிங்குலர் பாயிண்ட்ஸுக்கும் இந்த சென்டருக்கான மினிமம் டிஸ்டன்ஸு. அப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் 2i - 2i, 1 அண்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 2i, -1 என்ன வரும்? ஓகே, 1 மட்டும்தான் இல்லையா? அப்போ தேவையில்லை. இதனால் வரும் √5. √5. அப்போ நமக்கு இது √5 கரெக்டாக 1/லிமிட் சுப்ரீமம் nth ரூட் ஆஃப் an. ஆனால் நமக்கு இது வேணும். அப்போ இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/√5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணப்ப மைனஸ் வராதா?
டிஃபரன்ஷியேட் பண்ணப்போ ஒரு மைனஸ் வரும், காம்போசிஷனில் இருக்கிற மைனஸ் தட் டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஓகேண்ணா. ஓகே ஒரே ஒரு புரியல. எனக்கு சரியா புரியல. எப்படி வந்து அந்த டிஸ்டன்ஸ் வச்சு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அதான் சொல்றீங்க? நீ கிளாஸ் அட்டன் பண்ணியா இல்லை? சாரோட கிளாஸை சொல்லியிருப்பாரு. ஒரு ஃபங்க்ஷன் சென்டர் இங்கே ஜீரோவுக்கே நான் இப்போ எல்லாமே சொல்கிறேன். சென்டர் 0, ஒரு ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அனலிட்டிக் ஃபங்க்ஷன், அதோட சிங்குலர் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா, இங்கே ஒரு சிங்குலர் பாயிண்ட், இங்கே ஒரு சிங்குலர் பாயிண்ட் இருக்குன்னா, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வரும்? மினிமம் டிஸ்டன்ஸ் எதுவோ அதுதான். அப்போ என்னன்னா அந்த சிங்குலர் பாயிண்ட் அந்த ரேடியஸ்குள்ளே வரக்கூடாது அந்த டிஸ்கில். அப்போ இதுதான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதை நீ ரிசல்ட்டாக நோட் பண்ணிக்கோ, அப்புறம் ரீசனை தேடிப்பாரு. சிங்குலர் பாயிண்ட்ஸுக்கும் அந்த சென்டருக்கும் உள்ள மினிமம் டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகேவா ஜெகதீஷ்? இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன் தேட போயிட்டு ரீசன் இங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கும் சென்டருக்கும் தானே டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஃபங்க்ஷனுக்கும் சென்டருக்கும் என்னப்பா டிஸ்டன்ஸ் எப்படிப்பா பார்க்க முடியும்? ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க முடியும்.